ராஜப்பா ராஜப்பா அருவாப்பேட்ட ஆளுங்க மறுபடியும் வந்துட்டானுங்க. எங்க கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவானுங்க போல இருக்கு. உன்னை விட்டா எங்களுக்கு வேற ஆள் இல்லப்பா. நீதான் எங்க கடையெல்லாம் காப்பாத்தணும். விலைவாசி எல்லாம் இப்ப ஏறி போச்சு தெரியுங்களா? பணத்தை பத்தி கவலை இல்லப்பா. எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. இந்தா வா. அம்மா அம்மா இந்தா. என்னடா அது? அரசாங்கம் அச்சடித்த பணம். ஓஹோ, நீயாவே இன்னும் அச்சடிக்க ஆரம்பிக்கலைங்கிறியா? டேய், மரியாதை அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடு. இல்ல இடது கையால எடுத்து போட்டு அடுப்புல எரிச்சிடுவேன். எடுத்துட்டு போடானா? அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எடுத்துக்க. நீ எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்னு எனக்கு தெரியும்டா. டேய், ஒருத்தரை முதுக வீங்க வச்சு 300 ரூபாய் சம்பாதிக்கிறத விட கூட்ட தூக்கி 3 ரூபாய் சம்பாதிடா. அதை என் 2 கையாலையும் வாங்கிக்கிறேன். தினம் கேட்டு கேட்டு உன் வசனம் எனக்கு மனப்பாடம் ஆயிருச்சு. நான் வளைஞ்சு கொடுத்தேன். வாழ்க்கை என்ன பார்த்து நிமிந்து நின்னுச்சு. நான் நிமிந்து நின்னேன். வாழ்க்கை எனக்கு வளைஞ்சு கொடுத்துச்சு. இது எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன விட்டுறேன். உன்னை சொல்லி குத்தம் இல்லப்பா. உன் உடம்புல ஓடுற ரத்தம் அப்படி. நீ என்ன செய்வ? அப்பம் பிளேடு, புள்ள பிச்சுவா கத்தி. இந்த தொழிலையே விட்டுடுங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவரு என்னையே விட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டாரு. ராஜப்பா, நீயும் இப்படி இருக்கிறத பார்த்தா எங்க எனக்கு கொல்லி வைக்க கூட நீ இருக்க மாட்டியோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குதுப்பா. ஏய், சாப்பாட்டுக்காக தான் இந்த தொழில் இறங்கி இருக்கிற. இன்னைக்கு அந்த தொழிலை விட்டுடு. 10 வீட்டுல 10 பாத்திரம் விளக்கியாவது உனக்கு சாப்பாடு போடுறேன்டா. இந்த தொழிலை விட்டுடுடா. அது என்னால முடியாதுமா. தினம் சாப்பாட்டுக்காகவும் சண்டை போட வேண்டியிருக்கு. சாப்பிட்டது ஜீரணமாகறதுக்கும் சண்டை போட வேண்டியிருக்கு. அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. போடா. புருஷனை துரத்திட்டு வாழ்ந்து காட்டின என்னால பிள்ளைய துரத்திட்டு வாழ முடியாதா? போடா. அம்மா அம்மா போடா. இந்தா. டேய், திரும்பி வரதா இருந்தா திரும்பி வா. போடா போ. அம்மா அம்மா நான் சொல்றது கேளு. அம்மா அம்மா மா பசிக்குதுமா. சாப்பாடு போடாம வெளியே துரத்திட்டு என்னால பசி தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியல. துரத்தாருனா சாப்பாடு போட்டுட்டு இல்ல வெளியே துரத்தி இருக்கணும். மா நான் தெரிஞ்சிட்டேன். திருந்துட்டியா? நிஜமான சொல்றியா? நான் உன் பிள்ளையாச்சுமா. போய் சொல்லுவா? சத்தியமா தெரிஞ்சிட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் கதவு தர. பாப்பா சாப்பிடலாம். ஏதோ பெத்த மனசாச்சு, அதான் கேட்கல. டேய், நிஜமாவே தெரிஞ்சிட்டியா? தெரிஞ்சிட்டமா.
சத்தியமா நாளை காலையில வரைக்கும் யார் மேலயும் கை வைக்க மாட்டேன். என்னடா இது? சார், டேய், டேய், இந்தா. ராஜப்பா ராஜப்பா ராஜப்பா, போற போக்க பார்த்தா இந்த ஊருக்கு அவன் பேரை வச்சிருக்கீங்க போட்டுக்கியா. எஸ்பி சொல்றாரு, டிஎஸ்பி சொல்றாரு, நீங்க சொல்றீங்க, என்னையும் சொல்ல வைக்கிறீங்க. அவன பெரிய கொம்பனா? கொம்ப இல்ல சார், பெரிய வம்ப சார். இது வரைக்கும் இந்த போலீஸ் ஸ்டேஷனே அவன் புண்ணியத்தரா நடந்துகிட்டு வருது. அந்த ராஜப்பாவுடைய கொட்டத்தை அடக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த காசிராஜத்தேவனை பாளையங்கோட்டையில இருந்து டிஜிபியை டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு. அந்த ராஜப்பா எங்க இருக்கான்னு மாத்திரம் சொல்லு. அவன் செத்து போற வரைக்கும் ரத்தம் வராம அடிக்கிறேன். சார், நான் இப்ப உங்ககிட்ட வந்ததே லீவு கேட்க தான் சார். எதுக்கே லீவு? என் பொண்டாட்டிக்கு டெலிவரி சார். சார், நான் வந்ததும் லீவு கேட்கத்தான். உனக்கு டெலிவரியா? இல்லீங்க, என் பொண்டாட்டிக்கு டெலிவரி. 2 பேர் பொண்டாட்டிக்கும் ஒரே நேரத்தில் டெலிவரியா? இல்ல 2 பேருக்கும் ஒரே பொண்டாட்டியா? சார், லுக் ஹியர். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவன் கையில விலங்கி ஏறணும், இல்ல உங்க தலையில இருக்கிற தொப்பி இறங்கணும். சார், அவன் இங்க இல்ல சார். வீடு பூரா தேடிட்டோம், அவன் இல்ல சார். பசுவை கூட்டிட்டு போனா கண்ணுக்குட்டி பின்னாடியே வரும். நட ஸ்டேஷனுக்கு. என்னைய கூட்டிட்டு போறீங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஊரடிச்ச காசுல உல வச்சு தின்ன தெரியும், ஆனா அடிச்சவன் எங்கன்னு தெரியாதா? ஒழுங்கா வரியா இல்ல முழங்கால தட்டி முட்டியை பேக்கட்டுமா? வேண்டாங்க, நானே வர்றேன். ராஜப்பா, ராஜப்பா, உன்னை தேடிக்கிட்டு போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கப்பா. நீ இல்லன்னு சொன்னதும் அம்மாவை ஸ்டேஷனுக்கு விட்டாங்க. அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் முரண்டு பிடிக்காம நீயா வரியா இல்ல முட்டிக்கு முட்டி தட்டி கூட்டிட்டு போட்டுமான்னு கேட்டுட்டு அம்மாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. பார்த்துட்டு சும்மா வரந்த. வா ராஜப்பா, வா. புள்ள செய்யற புண்ணியந்தா பெத்தவளை மோட்சத்துக்கு அனுப்புன்னு சொல்லுவாங்க. ஏதோ உன்னால முடிஞ்சது என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிருக்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அழக்கூடாது. இவனுங்க கண்ணீரை கூட காசாக்கிடுவானுங்க. நீ முதல்ல வீட்டுக்கு போய் வெந்நீர் போடு. கொதிக்கிறதுக்குள்ள வந்துடுறேன். தம்பி, போ போன்னு சொல்றேன்ல. போக மாட்டேன். அத நான் வந்துட்டேனே. போலீஸ்காரனுக்கு சொன்னதான் போவியா? இங்க போலீஸ்காரனுங்களே நான் சொன்னதான் போவாங்க. போமா. அவங்க போறாங்க சார். காசி ராஜன், நீங்க இந்த ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் புதுசா இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே புதுசா? ஏன் கேக்குறேன்னா, இது வரைக்கும் இந்த ஸ்டேஷனுக்கு வந்த எந்த இன்ஸ்பெக்டரும் என் சம்மந்தம் இல்லாம சார்ஜ் எடுத்ததில்ல. மன்னிக்கணும், உங்க சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு தெரியாது. நினைச்சேன். ஒரு ஆம்பளைய பிடிக்க வக்கு இல்லாம அவன் ஆத்தாள பிடிச்சிட்டு வந்தீங்கல்ல, அப்பவே நினைச்சேன். இப்போவாவது இந்த ராஜப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏதோ தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சுக்குங்க. உட்காருங்க. தப்பா நினைச்சுக்க மாட்டேன், நீங்களும் உட்காரலாம். எழுந்துடுறா, எழுந்துடுறா தெருப்பொறுக்கி ராஸ்கல். இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சியா இல்ல சாராய விக்கிற சந்தைக்கடை நினைச்சியா? நீயா கைய நீட்டின விலங்கு மாட்டுவோம், கலகம் பண்ண விலங்கு மாட்டவே கை இருக்காது. இன்ஸ்பெக்டர், விளைவு தெரியாம விளையாடுறீங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடுறேன். ஆஹா, நீ யார வேணாலும் அடிப்ப, யார வேணாலும் வெட்டுவ, காசு வாங்கிட்டு கலகம் பண்ணுவ, போலீஸ்காரனை மிரட்டுவ. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்ககிட்ட கை கட்டி நிக்கவா நாங்க காக்கி சட்டை போட்டிருக்கோம்? சும்மா ஏறு மச்சான். நான் நினைச்சேன்னா 1 மணி நேரத்துக்கு மேல நீ இந்த ஊர்லயே இருக்க முடியாது. அப்படி என்ன நான் செய்யக்கூடாத செஞ்சுட்டேன்? உன் தொழிலே தான் நானும் செய்யறேன். நீ அரசாங்கத்துக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அடிக்கிற,
நான் அவன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு அடிக்கிறேன். அதான் வித்தியாசம். பத்தலன்னா சொல்லு, பங்கு தரேன். இதுக்கு மேல தகராறு பண்ண மாம உன் உடுப்பு உன் இடுப்புல இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. வெந்நீர் கோச்சிருக்கும். வர்றேன்.